ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட சேனலில் ரெகுலராக வந்து சோலாரை பற்றின பதிவுகள் வந்து நிறைய போட்டுட்டு வரோம். அதே மாதிரி எந்த சோலார் பேனல் வாங்கினீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து பெஸ்ட்டாக இருக்கும் அப்படின்னும், எந்த சோலார் பேனல் வந்து விலை வந்து குறைவாக இருக்கும் அப்படின்னும், முதல்ல இருந்து ஸ்டார்டிங்லேருந்து என்னென்ன சோலார் பேனல் வகைகள் வந்து இருக்குது அப்படின்றதுக்காக தான் வந்து இந்த வீடியோ. இப்போ எத்தனை டைப் இருக்குது அப்படிங்கிறத வந்து நான் வந்து சொல்கிறேன். பேசிக் வந்து பார்த்திங்கன்னா முதல்ல இருக்கக்கூடியது முதல்ல 2 வகை தான். மோனோ கிறிஸ்டலின், அதுக்கப்புறம் வந்து பாலி கிறிஸ்டலின் அப்படின்னு வந்து 2 வகையான சோலார் பேனல்ஸ் வந்து முன்னாடியிலேருந்து இருந்துட்டு இருக்கு. இதை வந்து நம்ம எப்படி கண்டுபிடிக்கலாம் அப்படின்னா, மோனோ கிறிஸ்டலின் பேனலை பார்த்தீங்க அப்படின்னா அந்த பேனல் எல்லாமே வந்து உங்களுக்கு கருப்பாக இருக்கும். அது மேல் பக்கம் வந்து ஃபுல்லாக கருப்பாக இருக்கும். அப்போ வந்து சில பேர் வந்து பார்த்த உடனே ஈஸியாக வந்து கண்டுபிடிச்சிருவாங்க, இது வந்து மோனோ கிறிஸ்டலின், இது வந்து பாலி கிறிஸ்டலின் அப்படின்னு. பாலி கிறிஸ்டலின் வந்து எப்படி நம்ம கண்டுபிடிக்கிறது அப்படின்னா, பாலி கிறிஸ்டலின் சோலார் பேனல் வந்து பேனல் மேலே வந்து ஃபுல்லாக வந்து ப்ளூ கலரில் இருக்கும். அப்போது அதை பார்த்தீங்கன்னாலே உங்களுக்கு ஈஸியாக வந்து கண்டுபிடிச்சிடலாம். அடுத்து வந்து மோனோ கிறிஸ்டலினில் விலை வந்து பார்த்தீங்கன்னா மோனோ கிறிஸ்டலினோட விலை வந்து அதிகமாக இருக்கும். ஏன் அப்படின்னா, இந்த மோனோ கிறிஸ்டலின் அப்படிங்கிறது சிங்கிள் சிலிக்கான் மெட்டீரியலை வச்சு நமக்கு வந்து செஞ்சுருப்பாங்க. அதனால வந்து அதோட விலை வந்து அதிகமாக இருக்கும். அதுவே நீங்கள் பாலி கிறிஸ்டலின் சோலார் பேனல் எடுத்தீங்க அப்படின்னா அதோட விலை வந்து கம்மியாக இருக்கும். ஏன்னா மல்டிபிள், அதாவது பாலி அப்படின்னா அதிகப்படியான அப்படின்னு அர்த்தம். அதிகப்படியான சிலிக்கான்கள் வந்து மிக்ஸ் பண்ணி செஞ்சுருக்கிறதுனால வந்து அதோட விலை வந்து கம்மியாக இருக்கும். ஆனால் வந்து எஃபிஷியன்ட் வந்து எது அதிகம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, மோனோ கிறிஸ்டலின் வந்து நல்ல ஒரு எஃபிஷியண்ட்டாகவும் அதுக்கப்புறம் வந்து பர்ஃபார்மன்ஸ் வந்து நல்லா இருக்கும் அப்படின்னு வந்து சொல்லலாம். பாலி கிறிஸ்டலினை பொறுத்த வரைக்கும் பர்ஃபார்மன்ஸ் வைஸ் ஓரளவுக்கு பரவாயில்ல அப்படின்ற மாதிரி இருக்கும். எதுக்கு இந்த 2 டைப்பான பேனல் வந்து எங்கெங்கே பயன்படுத்தலாம் அப்படின்னா, மோனோ கிறிஸ்டலின் பேனல் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு அதிகமாக வெயில் இல்லாத இடம், இந்த மலைப்பகுதிகள்லாம் பார்த்தீங்க அப்படின்னா அந்த மாதிரி ஏரியாக்களில் வந்து அதிகமாக வெயில் வந்து படாது. அந்த மாதிரி இடங்களில் நீங்கள் மோனோ கிறிஸ்டலின் பேனலை யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னும் போது உங்களுக்கு வந்து ஈஸியாக வந்து பவர் வந்து ஜென்ரேட் பண்ணி கொடுக்கும். பாலி கிறிஸ்டலின் பேனல் வந்து குறைவான வெளிச்சம் இருக்கிற இடத்த விட நல்ல வெயில் அடிக்கிற இடத்துல வந்து வச்சிங்க அப்படின்னா நல்ல ஒரு பெனிஃபிட்டாக இருக்கும். அதோட பர்ஃபார்மன்ஸும் வந்து நல்லாயிருக்கும். அப்போது மோனோ கிறிஸ்டலின் பேனலை நல்ல வெயில் அடிக்கிற இடத்துல வைக்கக்கூடாதா அப்படின்னு வந்து நீங்கள் கேட்கலாம். நம்ம இப்போ சென்னையில் வந்து போட்டு கொடுக்குறது எல்லாமே வந்து நிறைய மோனோ பர்க் தான் வந்து கேட்குறாங்க. ஏன்னா வெயில் கம்மியாக இருக்கிற இடத்துலே வந்து நமக்கு நல்ல பர்ஃபார்மன்ஸ் இருக்குது அப்படின்னும் போது நமக்கு சென்னையில் அடிக்கிற வெயிலுக்கெலாம் வந்து சொல்லவே வேணாம், பயங்கரமாக இருக்கும் பர்ஃபார்மன்ஸு. அப்போது அந்த மாதிரி வந்து நீங்கள் சோலார் பேனல்ஸ் வந்து சூஸ் பண்ணிக்கலாம். அதே மாதிரி இந்த 2 வகையான சோலார் பேனல்ஸுக்குமே வந்து 25 வருஷம் வாரண்டி இருக்குங்க. பாலி கிறிஸ்டலின் பேனலுக்கு அதிக இடமும் மோனோ கிறிஸ்டலின் பேனலுக்கு கம்மியான இடம் இருந்தாலே போதுமானதாக இருக்கும். அடுத்தபடியாக அட்வான்ஸ் மாடலில் நிறைய சோலார் பேனல்ஸ் வந்துருச்சு. மோனோ கிறிஸ்டலின், பாலி கிறிஸ்டலின், அடுத்து என்னென்ன மாடல் இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, அதுக்கு அடுத்து மோனோ பர்க் பேனல் வந்து வந்தது. அதுக்கப்புறம் டாப்கான் டெக்னாலஜி அப்படின்னு வந்து கொடுத்தாங்க. அதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா ஹெட்ரோ ஜங்ஷன் வந்து பேனலும் வந்துருச்சு. இப்போது நிறைய வந்து சோலார் பேனல்ஸ் வந்து பைஃபேஷியல் பேனல் வந்து வந்திருக்கு. அப்போது அடுத்த வீடியோவில் மோனோ பர்க்னா என்ன, டாப்கான் டெக்னாலஜினா என்ன, அது எப்படி பயன்படுத்தியிருக்காங்க, ஹெட்ரோ ஜங்ஷன் பேனல் அப்படின்னா அது எங்கே பயன்படுத்தலாம், அதோட விலை என்ன அப்படிங்கிறத வந்து அடுத்த வீடியோவில் கொடுக்குறேன் டீட்டெயிலாக. இதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலை வந்து பார்க்கல, இப்போ தான் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் நம்மளோட சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இதுக்கப்புறம் வந்து சோலார் ரிலேட்டட் வீடியோஸ் வந்து நிறைய வந்து வந்துட்டுருக்கோம். அதனால தான் வந்து சொல்கிறேன். உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்தது அப்படின்னாலும் நீங்கள் கீழே கமெண்ட் பண்ணிங்க அப்படின்னா அதுக்குமே நான் வந்து ரிப்ளை பண்ணுறேன். அவ்வளோதான் இந்த வீடியோ. சோலார் பேனல்ஸை பற்றி உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்தது அப்படின்னா கமெண்ட்டில் வந்து சொல்லுங்கள். நானும் வந்து படித்து என்ன டவுட்ஸ் இருக்குன்னு அதை வந்து நான் கிளியர் பண்ணி கொடுக்குறேன். தேங்க்யூ.